SBI, HDFC, ICICI, Axis Bank உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கா? அப்போ பேட் நியூஸ் உங்களுக்கு தான். ஏன்னா இந்த ஜூலை 15ஆம் தேதி இன்னிலிருந்து மிக முக்கியமான மாற்றங்கள் அவங்க நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, அது என்னென்ன மாற்றங்கள், இதன் மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, கெட்டது என்ன அப்படின்ற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்க யுவராணி. ஃபர்ஸ்ட், SBI பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கான ஒரு பாயிண்ட் தான். இது இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வருது. சப்போஸ் உங்ககிட்ட SBI கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா என்னென்ன மாற்றங்கள் அவங்க கொண்டுட்டு வர போறாங்க, இன்னையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் இப்போ தெளிவா சொல்றேன். இப்போ மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிரெடிட் கார்டு நம்ம ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கும், மினிமம் டியூன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்மளால அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை பே பண்ண முடியல அப்படின்னா அந்த மினிமம் டியூவை மட்டும் பே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நியூ மினிமம் அமௌண்ட் டியூக்கான கேல்குலேஷனை புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ முன்னாடி பிஃபோர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மினிமம் அமௌண்ட் டியூ பொறுத்தளவில் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும் அதுலேருந்து 5% வரைக்கும் தான் போடுவாங்க. ஸோ அதில் என்ன ஆகும், இந்த ஜிஎஸ்டி, இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட்டு, ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இது எதுவுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, டோட்டல் இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ 50,000 ரூபா பில் இருக்குது அப்படின்னா அதில் 5% எவ்வளோ, 2,500 ரூபா. இதுதான் மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இன்னைக்கிலிருந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா மினிமம் அமௌண்ட் டியூ பொறுத்த அளவில் அதுக்குள்ள என்னென்னலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஃபுல் ஜிஎஸ்டி, ஃபுல் இஎம்ஐ அமௌண்ட், ஃபைனான்ஸ் சார்ஜஸ், என்னன்னா ஏடிஎம்ல வித்ராவல்லாம் பண்ணியிருப்போம் அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. அது அப்புறம் லேட்டாக பே பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஃபீ. அப்புறம் இந்த ஓவர் லிமிட் ஒரு 1,00,000 ரூபா தான் அப்படின்னா அந்த லிமிட்டை தாண்டி பண்ணியிருப்போம், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அந்த ஓவர் லிமிட்டுக்கு சார்ஜ். அப்புறம் ரீட்டைல் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ளஸ் 2%. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோட நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில் வந்து உங்களுக்கு 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 50,000த்துல என்னென்ன பண்ணியிருக்கீங்க? ரீட்டைல் பர்ச்சேஸ்னா செலவு, அது எந்த செலவு வேணாலும் இருக்கலாம். ஸோ நார்மலாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன செலவெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த ரீட்டைல் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும். அது ஒரு 30,000ன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், கம்பல்சரி கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது, ஒரு உதாரணம், ஒரு அசம்ஷன். ஸோ இஎம்ஐ போன மாதம் ஒரு என்ன வாங்கியிருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, இல்லை லோனோ ஏதோ ஒன்று வாங்கியிருக்கீங்க, அதுக்கான இஎம்ஐ 10,000 ரூபாய். ஃபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இப்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏடிஎம்லலாம் வித்ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க, இல்லைனா வட்டி ஏதாவது போட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5,000 ரூபான்னு கணக்கு வச்சுக்கிறேன். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 900 ருபீஸ். அடுத்து அதர் சார்ஜஸ்ன்றது 4,100 ரூபா. வேறு ஏதாவது பே பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4,100 ரூபா இன்னும் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? 50,000 ரூபா. இது வந்து ஒரு மாதம் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி செலவழிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ நாளாக அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படிங்கிறது இப்போ பார்க்கும்போது 50,000 ரூபா செலவு பண்ணனால அது. ஸோ மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்ற பொறுத்தளவில் பிஃபோர் இவ்வளோ நாள் வரைக்கும் ஜஸ்ட் அந்த மொத்த அமௌண்ட் எவ்வளவோ அதில் 5% போக இந்த 2,500 ரூபா தான் நம்ம இந்த மினிமம் அமௌண்ட் டியூவாக பே பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போலேருந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் டியூ அப்படிங்கிறது ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது 900 ருபீஸ் சேர்த்துப்பாங்க, இஎம்ஐ எவ்வளோ கட்டியிருக்கோமோ அது சேர்த்துப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ் அதெல்லாம் இருக்குல்ல அது சேர்த்துப்பாங்க, 2% ஆஃப் த ரீட்டைல் ஸ்பென்ஸ். இங்கே நான் சொன்னேன் இல்லையா 2% ஆஃப் யூர் ரீட்டைல் ஸ்பென்ஸ் என்னன்றதை சொல்கிறேன்னு, அதான் இது 2% ஆஃப் யூர் ரீட்டைல் ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீட்டைல் ஸ்பென்ஸ் எவ்வளோ? 30,000 ரூபா. அதில் 2% 1% 300, 2% 600 அது போட்டிருக்கீங்க கரெக்டாக. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 16,500, 16,500 ரூபா மினிமம் அமௌண்ட் டியூவாக கட்டணும். இவ்வளோ நாள் வரைக்கும் வெறும் 2,500 ரூபா தான் பே பண்ணிட்டு இருந்தோம். பட் இனிமேல் 16,500 ரூபா நம்ம மினிமம் பேமெண்ட்டு, மினிமம் அமௌண்ட்டு நம்ம பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க இந்த SBI கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு. அதுவும் இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து அது நடைமுறைக்கு வந்துருச்சு. இதுவே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குல்ல. ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க,
ஃபிக்ஸ்டு பேமெண்ட் அலோகேஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுவும் இந்த ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து இன்னையிலேருந்து தான் அது நடைமுறைக்கு வருது. எப்படி பண்ணுறாங்க அந்த ஃபிக்ஸ்டு பேமெண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பில் வந்து 50,000 ரூபா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பில் 50,000ல் 20,000 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஃபிக்ஸ்டு பேமெண்ட் அலோகேஷன் அப்படிங்கும்போது ஃபிக்ஸ்டாக ஒரு 20,000 ரூபா பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20,000 ரூபாயை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீட்டைல் பர்ச்சேஸ்க்கு எடுத்துப்பாங்க. ரீட்டைல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுக்கு நான் எவ்வளோ செலவழிச்சிருக்கேன், இங்கே தான் இருக்குல்ல, 30,000 ரூபாயா? அந்த 30,000 ரூபாயில தான் நான் கட்டின 20,000 ரூபாயை எடுத்து கழிச்சுக்கிட்டு மிச்சம் போக இந்த 10,000 ரூபா இஎம்ஐ ஜிஎஸ்டி சார்ஜஸ் இது எல்லாமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ போக மிச்சம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கட்டாமல் வச்சுருக்கோம். இது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது கால்குலேட் பண்ணல. ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமுமே. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட் என்ன எடுத்துப்பாங்கன்னா ரீட்டைல் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து எடுத்து கழிச்சுப்பாங்க. அதுதான் நீங்கள் கட்டியிருக்கீங்க, மிச்ச பணம் நீங்கள் கட்டல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு முன்னாடி ப்ரியாரிட்டி என்ன, ரீட்டைல் பர்ச்சேஸ் மட்டும்தான். பட் இப்போ இன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி பணத்தை எடுப்பாங்க, அப்புறம் இஎம்ஐ எடுப்பாங்க, அப்புறம் ஃபீஸ் ஏதாவது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தால், அப்புறம் ரீட்டைல் அமௌண்ட். ஸோ இந்த எல்லாத்தையும் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. இப்போது எப்படி கணக்காகுதுன்றதை பார்க்குறேன். 50,000 ரூபா பில்லு, 20,000 ரூபா பே பண்ணிட்டீங்க. அந்த 20,000 ஃபஸ்ட்டு எஸ்பிஐ எதை கிளியர் பண்ணும், ஜிஎஸ்டியா? எஸ், ஜிஎஸ்டி 900 rupees. இஎம்ஐ 10,000 ரூபா. கரெக்ட். நீங்கள் முன்னாடி கொஞ்சம் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இஎம்ஐ 10,000 ரூபா, அதர் சார்ஜஸ் 5,000 ரூபா. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை தான் ரீட்டைல் பர்ச்சேஸ்க்குன்னு எடுத்துப்பாங்க. இப்போ 4,100 ரூபா எப்படி எடுத்தாங்க, என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி கணக்கு பண்ண மாட்டாங்க. 20,000 ரூபாயில் ஃபஸ்ட்டு 10,000 எடுத்தாச்சு, 15,000 எடுத்தாச்சு, அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 15,900 ரூபா. மிச்சம் 20,000ல் எவ்வளோ இருக்கோ 4,100 ரூபா, அதை தான் ரீட்டைல் பர்ச்சேஸ்க்குன்னு அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. புரிஞ்சிருச்சா? அப்போ ரீட்டைல் பர்ச்சேஸ் ஆக்சுவலி 30,000 ரூபா நீங்கள் செலவழிச்சிருந்தா கூட அவங்க கணக்கில் எடுத்துக்க போகிறது 4,100 ரூபா தான். பட் மறுபடியும் நீங்கள் 25,900 ரூபாய் பே பண்ணும், அதுக்கு வட்டி போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட். எப்படி புது ரூல்ஸு? சரி, ஓகே. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, ஃப்ரீ டிராவல் இன்சூரன்ஸ் டிஸ்கண்டினியூட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 3 கிரெடிட் கார்டுங்க, எஸ்பிஐ எலைட், எஸ்பிஐ பிரைம், எஸ்பிஐ பல்ஸ் கார்ட்ஸ், இந்த கார்டெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது ஏர் ஆக்சிடென்ட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரீமியம் கார்ட்ஸாக இருந்ததுன்னா 1 கோடி ரூபாய் கவரேஜ் இருந்தது. பிரைம் கார்ட்ஸாக இருந்ததுன்னா 50 லட்ச ரூபா கவரேஜ் இருந்தது. அதில் ஒரு ரூல்ஸ் என்ன வச்சுருந்தாங்கன்னா, லாஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சு அப்படின்னா அந்த ஆன டேட்லேருந்து முன்னாடி ஒரு 30 to 90 days, ஒரு 3 மாதம் நீங்கள் நிச்சயமாக அந்த கார்டை யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அப்போனா மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் பணம் எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் எலிஜிபிளான ஒரு பர்சன். பட் இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து அப்படிப்பட்ட இன்சூரன்ஸ் பிளான் எந்த கார்டுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் யாருக்குமே இந்த ஃப்ரீ ஏர் ஆக்சிடென்ட் கவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2வது மிக முக்கியமான சேஞ்சஸ் என்னன்றதை பார்க்கலாம். HDFC கிரெடிட் கார்டு நியூ டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். இது வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்தே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து மட்டும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இல்லை, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்துமே ஒரு சில பெரிய பெரிய பேங்க்ல ஒரு சில மாற்றங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தான் நான் கவர் பண்ண போறேன். ஸோ இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க HDFC அப்படின்னு பார்க்கும்போது, சில டிரான்சாக்ஷனுக்கு லிமிட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் அந்த லிமிட்டை நீங்கள் தாண்டிட்டீங்க, கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1% எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க. உதாரணத்தோட சொல்கிறேன், இப்போ ஃபியூவல் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ ஃபியூவலுக்கு என்னன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 15,000 ரூபாய் தான் அவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் ஃபியூவல் போட்டிங்கன்னா 15,000 ரூபாய் தான். அந்த 15,000 ரூபாயை மீறி எக்ஸ்ட்ராவாக போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1% சார்ஜ் போடுவாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் 20,000 ரூபாய்க்கு டீசல் போடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 1% போடுவாங்க. ஸோ 20,000 ரூபாய்க்கு 1% பார்க்கும்போது 200 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க இனிமேல் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய பயனாளர்களுக்கு. அதுலேயுமே மேக்ஸிமமாக எவ்வளோ போடுவாங்கன்னா 4,999 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, இவ்வளோ தான் மேக்ஸிமம் ஃபைன் போடுவாங்க. ஸோ அந்த 1% பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா மேக்ஸிமமாக எவ்வளோ அவங்களால போட முடியுமோ இந்த ஒரு ஃபைனை அவங்க போட்டுவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ ஆன்லைன் ஸ்கில் கேமு, ஆன்லைன்லாம் சில பேர் கேம் விளாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம்11 இருக்கட்டும், எம்பிஎலாக இருக்கட்டும், ரம்மி சர்க்கிளாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கேம் விளாடுறவங்களுக்கான லிமிட்டு ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் அவங்க ஒரு 12,000 ரூபாய் செலவழிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1% போட்டால்
எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணது 2000 ரூபா தான் இல்லையா, அதுக்கு ஒரு சதவீதம் போட்டு 20 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டணும். இப்போ வேலட் லோட்ஸ், அதாவது பேடிஎம், ஃபோன்பே, மொபிக்விக்கில் வேலட் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து இந்த வேலெட்டில் போட்டு வச்சுக்கலாம், அதில் யூஸ் பண்ணி கூட நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியும், டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வேலெட் லிமிட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறதா லிமிட் வச்சிருக்காங்க. சப்போஸ் அது லிமிட்டை நீங்கள் சப்போஸ் 15,000 ரூபாயா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய 5,000 ரூபாய்க்கு 1% ஒரு சார்ஜ் போட்டு 50 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் மாதத்துக்கு. நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி பில்ஸ், நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், ஒய்ஃபை பில்லாக இருக்கட்டும், டிடிஹெச்சாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டி பில்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறோம்னீங்களா, அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் அதுக்கான யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் கேஷ்பேக் கிடைக்குது, சம்திங் ஏதோ ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கான லிமிட் பார்க்கும்போது 50,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இபி பில்லு உங்கள் ஃபேக்ட்ரிக்கு 30,000 ரூபாய் வருது, மொபைல் பில்லு 20,000 ரூபாய் வருது, டிடிஹெச்சுக்கு 10,000 ரூபாய் வருது, அப்போ 60,000 ரூபாய் ஆச்சு. ஆனால் 50,000 தான் உங்களுக்கு லிமிட், எக்ஸ்ட்ரா 10,000 செலவழிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு 1% சார்ஜ் போட்டு நீங்கள் பே பண்ணணும், 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அடுத்து என்னன்னா ஃபியூவலுக்கு 1% ஆஃப் சிங்கிள் டிரான்சாக்ஷன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்ல கூட மாசத்துக்கான லிமிட், இது கூட பார்த்தீங்கன்னா மாதம் 50,000 ரூபா அப்படின்ற லிமிட் கொடுத்துருந்தல. பட் ஃபியூவல் டிரான்சாக்ஷன் மட்டும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 1% போடுறாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ ஒரு டிரான்சாக்ஷனோட எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு 1% போடுவாங்க. இப்போ 15,000 ரூபா தான் உங்களுக்கான லிமிட்னு காட்டும் போது நீ 16,000 ரூபாய்க்கு போட்டினா அதுக்கு 1% போட்டு 160 ரூபா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குன்றத கவனமாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. எஜுகேஷனுக்கும் பார்க்கும்போது சில பேர் என்ன தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி இந்த கிரெடிட் கார்டெலாம் ஸ்வைப் பண்ணி அங்கே ஃபீஸ்லாம் பே பண்ணுறதுக்குலாம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு எஜுகேஷனுக்குலாம் வந்து பே பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா 1% உங்களுக்கு போடுவாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் 25,000 ரூபா யாருக்காச்சும் ஃபீஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 1% பார்க்கும்போது 250 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஏங்க நானே படிக்கிறதுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு வாழ்க்கணுன்றதுக்காக காசுலேருந்து தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். அது தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் எஜுகேஷனல் ஃபீஸ்லாம் கட்டினீங்க அப்படின்னா அதுக்கு 1% நாங்கள் போடுவோம்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ யாராச்சும் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கொடுத்துட்டு உங்கள் டிரான்சாக்ஷனை பண்ணிக்கோங்க. மூணாவது ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்ல என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கார்டுடைய சேஞ்சஸ் கிடையாது, டெபிட் கார்டுடைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெபிட் கார்டு ஆனுவல் சார்ஜஸ் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் இன் லான்ச் ரூல்ஸ் அதுவும் கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது ஃப்ரம் ஜூலை 1 அது வந்திருக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி டெபிட் கார்டில் ஆனுவல் ஃபீ அப்படின்னு பார்க்கும்போது 200 ரூபா பிடிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆனுவல் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 200 ரூபா பிடிப்பாங்க. பட் இந்த ஜூலை 1 பார்த்தீங்கன்னா 300 ரூபா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, இல்லை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீ. சப்போஸ் வந்து உங்களுடைய இந்த டெபிட் கார்டு வந்து உடஞ்சி போச்சு, இல்லை காணாமல் போச்சு, ஏதோ ஒன்று ஆச்சு, இல்லைனா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, புதுசு வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீன் போடுவாங்க. ஸோ அது இவ்வளோ நாள் வரைக்கும் 200லேருந்து 250 ரூபா போட்டுருந்தாங்க. பட் இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து அது 300 ரூபாயா ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுடைய சேஞ்சஸ் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, அது என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ லான்ச் ஆக்சஸ் கண்டிஷன். லான்ச் ஆக்சஸ்லாம் நமக்கு தெரியல. இப்போ ஏர்போர்ட்டுக்குலாம் போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த லான்ச் ஏரியா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லான்ச் ஆக்சஸ் கண்டிஷன் பார்க்கும்போது லாஸ்ட் 3 மாதத்தில் நீங்கள் 75,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த லான்ச் ஆக்சஸே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு இருக்குனால உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு அங்கே உட்காந்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இப்போ உங்ககிட்ட அந்த கிரெடிட் கார்டு இருந்தால் கூட லாஸ்ட் 3 மாதத்தில் 75,000 ரூபா செலவழிச்சிருக்கணும். ஓகே 75,000 ரூபா தானே, 3 மாதம் தானே, அதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா, நீங்கள் ரெண்ட் கட்டியிருக்கேன், இஎம்ஐ பே பண்ணியிருக்கேன், எஜுகேஷனல் ஃபீ பே பண்ணியிருக்கேன், இல்லை கவர்மெண்ட் பில் இந்த டேக்ஸு செலானு முனிசிபல் பில் இதெல்லாம் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு கிராஸ் மார்க் சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு. இதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கீங்களோ அதில் 75,000 ரூபாய் இருக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த லான்ச் ஆக்சஸ் கொடுப்பாங்க ஐசிஐசிஐல. அதுவும் இந்த ஐசிஐசிஐ, இந்த எமரல்டு அண்ட் அதானி ஒன் அண்ட் டைம்ஸ் பேக் இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு இந்த சேஞ்சஸ், இந்த ஒரு ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. இது இல்லாமல் மித்த இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டுக்கு தான் இது வந்து ரூல் ஒத்து போகும். அண்ட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம லைஃபு ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, நல்லா கை நிறையா சம்பாதிச்சுக்கிட்டுலாம் இருக்கோம், எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக என் ஃபேமிலி போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் பணமே சேர்த்து வைக்காமல் இப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வருமா? நிச்சயமாக வராது. ஐயோ ஏதாச்சும் என் ஃப்யூச்சருக்காக நான் பண்ணணும், என் ஃபேமிலிக்காக சேர்த்து வைக்கணும், என் ஃபேமிலியோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு
மற்றவங்களுக்கும் தோணும், யாரெல்லாம் அவங்க குடும்பத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க குடும்பத்தில் நான் தான் ஒரு ஆள் சம்பாதிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை நம்பி தான் என் குடும்பமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது தோணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸினுடைய விஷயங்கள் சிலதை நான் சொல்கிறேன். என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட டேர்ம் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்கூல்லலாம் படிச்சுப்போப்போ ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட காலம், அதை தான் டேர்ம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் இந்த டேர்ம் பீரியடுக்குள்ளே நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆகி போச்சு அப்படின்னா நான் மாதம் மாதம் ஒரு ப்ரீமியம் கட்டுவேன் ஒரு குறிப்பிட்ட கவரேஜுக்கு. இப்போ 2 கோடி ரூபா கவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மாதம் மாதம் 600 700 ரூபா நம்ம ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 2 கோடி ரூபா கவரேஜ் கூட கிடைக்கும். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே நமக்கு ஏதாவது ஆகி போச்சு அப்படின்னா அந்த 2 கோடி ரூபா பணம் நம்ம குடும்பத்துக்கு போய் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இப்பேற்பட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இங்கே 51+ இன்சூரன்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கனால பெஸ்ட்டானது எதுன்றதை நீங்களே கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் போடணும்னு நினச்சிங்க ஃபேமிலியோட பாதுகாப்புக்குன்னா யோசிச்சு பாருங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டாச்சு வேற ஏதாவது முக்கியமாக இருக்கா என்னோட ஃபேமிலிக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்த்து நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப பயமாக இருக்குது. இன்னைக்கு காலைல வேலைக்கு போகிறோம், பத்திரமா வீட்டுக்கு திரும்புவாங்களான்ற பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம், விடுங்க. ஸோ நம்ம நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். பட் நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் இருக்குன்ற போது அதை நம்ம பத்திரமா கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் போகணும்னு நினச்சா கூட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே 51+ இன்சூரன்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டானது எதுன்றதை நீங்களே கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். 1 கோடி ரூபா கவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் மாதம் 400 500 ரூபா நம்ம ப்ரீமியம் பே பண்ணாலே போதும். அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 30 மினிட்ஸில் கிளைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது. அதோட மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸும் எனக்கு சேர்ந்து வேணும், ஹெல்த் இன்சூரன்ஸோட சேர்ந்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்றது எதுன்றது நீங்கள் தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் முடிவெடுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, யாராச்சும் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் பெருசாக கிடையாது. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளும் வேறு வேறு மாதிரி இருக்கும். உங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல எந்த பிளான் சூட்டாக இருக்குன்றதை செக் பண்ணி நீங்கள் தான் போடணும். அண்ட் அடுத்த அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். 4வது அப்டேட் வந்து ஆக்சிஸ் பேங்க்னுடையதுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏடிஎம்னுடைய ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏடிஎம் வந்து பணத்தை போய் வித்ராவல் எடுத்துகிட்டு வருவோம், இல்லைனா யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ யூபிஐ ஒர்க் ஆகலை அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்ல போய் கையில் தான் கேஷ் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஏடிஎம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ஏடிஎம் யூஸ் பண்ணால் கூட நம்ம எக்ஸ்ட்ரா பணம் பே பண்ண வேண்டியது இருக்குது ஆக்சிஸ் பேங்க்குக்கு. அது என்ன கதைன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அந்த நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா ஃப்ரீ லிமிட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீ லிமிட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஏடிஎம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே காசு கட்டணும் அவசியம் இல்லை. அவங்க குறிப்பிட்ட லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தாண்டினீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பணம் பே பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓன் பேங்க் இப்போ ஆக்சிஸ் பேங்க்லேயே ஏடிஎம் இருக்கு இல்லையா? அந்த ஆக்சிஸ் ஏடிஎம் சென்டர் போயிட்டு நீங்கள் வந்து பணத்தை ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 தடவை ஃப்ரீயாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி 5 தடவை போய் பணத்தை எடுத்துக்கலாம், ஃப்ரீ. அதுக்கு எந்த சார்ஜும் போட மாட்டாங்க. பட் இதே அதர் பேங்க் ஏடிஎம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு மெட்ரோ சிட்டிஸ்லாம் இருக்குது, இப்போ சென்னையெல்லாம் போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 3 தடவை அதர் ஏடிஎம்மில் போய் பணத்தை நீங்கள் எடுக்கும்போது காசு கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் 3 தடவை எடுத்துக்கலாம். இல்லை இப்போ வந்து சின்ன சின்ன ஊராக இருக்குது நான் மெட்ரோ அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 5 தடவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த டிரான்சாக்ஷனுக்கு ஃபீஸும் போட மாட்டாங்க, அது ஃப்ரீ தான். இஃப் இன் கேஸ் இந்த 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷனையோ இந்த 3 ஃப்ரீ டிரான்சாக்ஷனையோ இல்லை அந்த 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷனையும் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சப்போஸ் இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணி கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 21 ரூபா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு போடுவாங்க. பட் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 23 ரூபா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு போடுவாங்க. இதுதான் புது ரூல்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் கால்குலேஷனோட காட்டுறேன். ஸோ இப்போ ஆக்சிஸ் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் பேங்க் தான். நான் வேற ஒரு பிரான்ச்லேயோ ஒரு இந்தியன் பேங்க்லையோ எஸ்பிஐ பேங்க் ஏடிஎம்லையோ போய் பணம் எடுக்கல, ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம்லேயே போய் பணத்தை எடுக்க போகிறேன். 7 தடவை ஒரு மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ரூல்ஸ் இருந்தது அதே தான். இப்போ 5 தடவை தான் உங்களுக்கு ஃப்ரீ. 5 தடவைக்கு மேலே எத்தனை தடவை யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை 21 ரூபா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு பே பண்ணணும். பட் இப்போ இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 23 ரூபா பே பண்ணணும். கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னாடி பிஃபோர் என்ன பண்ணாங்கன்னா 21 ரூபா 5 டிரான்சாக்ஷன் தான் ஆல்ரெடி ஃப்ரீ ஆச்சுல. ஸோ +2 2 தான் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கு பார்க்கும்போது 42 ரூபா நான் பே பண்ணணும். பட் இப்போ இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 23 ரூபாய் ஆக்கிட்டாங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். ஸோ 23 × 2 பக்கமும் 46 ரூபா நம்ம பே பண்ணணும்.
ஸோ இதுதான் புதிய ரூல்ஸ் இந்த ஆக்சிஸ் பேங்க்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 பேங்க்லையுமே 4 புதுவிதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்த ஜூலை மாதம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேங்க் வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில பேங்க் ஜூலை 15ஆம் தேதி இன்னிலேருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. Boss Wallah. Be the boss.